தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். தம்முடைய பெரிய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் இந்த மாதம் 22 நாட்கள் நம்மை கண்மணி போல காத்து 23வது நாளை காண செய்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் கிருபையாய் ஈவாக இரக்கமாக இந்த 23ஆம் தேதி இந்த மாதத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமையை ஆராதனையை நமக்கு தந்திருக்கிறதுனாலே கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் நமக்கு கிருபையாய் ஈவாய் கொடுக்கிறார். அவர் கொடுக்கிற எல்லா தயவுக்காக நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஒரு விசை கூட இந்த மாதத்தினுடைய 4வது ஆராதனையை காண செய்த தேவனை நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், பிரபுவே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆயுசு நாட்களிலே ஒரு ஆராதனையை கூட கிருபையாய் தந்தவரே உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord. நாம் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஜோயல் chapter 2 verse 19. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன். நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு விசை கூட வாசிக்கிறேன். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன். நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். தேவன் நம்மை திருப்தியாய் நடத்துகிறவர். அதிலே இன்னொரு பெரிய ஆச்சரியமான வார்த்தை, இனி உங்களை பிரஜாதிகளுக்கு நிந்தையாக வைக்க மாட்டேன். இனி நான் உங்களை பிரஜாதிகளுக்கு நிந்தையாய் வைக்க மாட்டேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை பிரஜாதிகளுக்கு நிந்தையாய் வைக்காமல் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க போகிறார். கீர்த்தியாய் வைக்க போகிறார், மேன்மையாய் வைக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரஜாதிகளுக்குள்ளே சாபமாயிருந்த நம்மை ஆசீர்வாதமாக வைக்க போகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த வாரத்திலே நிந்தை வருவதற்கான 1-2 காரியங்களை நாம் தியானித்தோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் நிந்தை வருகிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செப்பனியா 3:18 சபையின் மக்களாயிருந்தும் பண்டிகை ஆசரிக்க வராததினாலே நிந்தை என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 29:18 கர்த்தருடைய கேளாமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போனதினாலே அவர்களுக்கு நிந்தை. அதை குறித்து தியானித்தோம். தானியேல் 9:16 பிதாக்களை அக்கிரமும் பிதாக்களுடைய பாவமும் நிந்தையை கொண்டு வந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதை குறித்து தியானித்தோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, நிந்தையாக வைக்க மாட்டேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லியிருந்தாலும் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற குறைகள், பிழைகள், பாவங்கள் நம்மை நிந்தைக்குள்ளாய் மாற்றுகிறதை கடந்த வாரம் தியானித்தோம். இன்னொரு வசனத்தை கூட நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெகேமியாவின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, நெகேமியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நெகேமியா ஜனங்களை பார்த்து இவ்விதமாய் சொல்லுகிறதை நமக்கு வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். என்ன சொல்லுகிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெகேமியா chapter 2 verse 17. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி
நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என்று படிக்கிறோம். நாம் நிந்தைக்குள்ளாகாதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்மை குறித்து நாம் தான் எருசலேம். நம்முடைய எருசலேம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜனங்கள் நிந்தைக்குள்ளாயிருக்கிறார்கள். நெகேமியா 1:3 சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இங்கே அலங்கம் இடிக்கப்பட்டதினாலே, வாசல்கள் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறதுனாலே எருசலேமிலே சிறையிருப்பிலே தப்பினவர்கள் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிற செய்தியை கேட்டார். அதனால்தான் ஜனங்களை கூப்பிடுகிறார், நாம் நிந்தைக்குள்ளிராதபடிக்கு, நம்முடைய நிந்தை மாறும்படிக்கு நாம் அலங்கத்தை கட்டுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே நாம் படிக்கும்போது மணவாட்டி குறித்து விதமாய் நாம் வாசிக்கிறோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 9வது வசனம் 10ஆம் வசனம் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அங்கே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Song of Solomon chapter 8 verse 9 and 10. அவள் ஒரு மதிலானால் அதன் மேல் வெள்ளிக்கோட்டை கட்டுவோம், அவள் கதவானால் கேதுரு பலகைகளை அதற்கு இணைப்போம். அதற்கு பதில் என்ன? 10ஆம் வசனம், நான் மதில்தான். மணவாட்டி தன்னை குறித்து சொல்லுகிறார். மணவாட்டி குறித்து சொல்லப்பட்ட அவள் மதிலானால் அவள் மேல் வெள்ளி கோட்டை கட்டுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவள் கதவானால் கேதுரு பலகைகளை இணைப்போம். அப்படியானால் அதற்கு பதில் சொல்லுகிற சுலமத்தியால் நான் மதில்தான். அப்படியானால் நீங்களும் நானும் மதிலா இருக்கிறோம். நம்முடைய மதில் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? நம்முடைய அலங்கம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரட்சிப்பு அதற்கு மதிலா இருக்கிறதா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பலனான நகரம் நமக்கு உண்டு. ஐசாயா chapter 26 verse 1. அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாய் ஏற்படுத்தினார். ரட்சிப்பு நமக்கு தேவன் கிருபையாய் தந்த பெரிய ரட்சிப்பு ஒரு மதிலாயிருக்கிறது. யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்த போது ஜலம் மதில் போல் நின்றது என்று படிக்கிறோம். ஞானஸ்நானம் மதிலாயிருக்கிறது. சகரியா 2ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது எருசலேமை சுற்றிலும் நான் அக்கினி மதிலாயிருப்பேன். கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற நாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு மதிலாயிருக்கிறது. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாபாலின் வேலையாட்கள் அபிகாயிலிடத்திலே சொல்லுகிறார்கள், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் நாங்கள் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்கும் போது எங்களை சுற்றிலும் மதிலாயிருந்தார்கள். பரிசுத்தவான்களின் ஐக்கியம் மதிலாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் எருசலேமின் மதில்கள் மேல் ராம் முழுவதும் பகல் முழுவதும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுவேன் என்று ஜெப ஜீவியம் ஒரு மதிலுக்கு ஒப்பாயிருக்கிறது. நம்முடைய மதில்கள் எப்படி இருக்கிறது? இடிந்து கிடக்கிறதா? அதை நாம் கட்டணும். அதை நாம் கட்டுவோமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நிந்தை நமக்கு வரா. ரட்சிப்பு நமக்கு தந்த விளையேற பெற்ற ரட்சிப்பு, பெரிதான, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது நிறைவேற பிரயாசப்படணும். இந்த ரட்சிப்பு பூரணமாக்கப்பட பிரயாசப்படணும். இந்த ரட்சிப்பு உடையக்கூடாது. இந்த மதில் அலங்கம் எப்படி இருக்கிறது? ஜனங்களை பார்த்து கூப்பிடுகிறார், நாம் நிந்தைக்குள்ளாகாதபடிக்கு அலங்கத்தை கட்டுவோம், அலங்கத்தை கட்டுவோம். ஜனங்கள் மகா நிந்தையையும் தீங்கையும் அனுபவித்தார்கள். காரணம் என்ன? எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது.
எருசலேமின் வாசல்கள் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது. அதனாலே நிந்தையும் தீங்கையும் மகா தீங்கையும் அனுபவித்தார்கள் என்ற செய்தியை அவன் கேட்டான். உங்களுடைய வாழ்க்கையில், என்ற வாழ்க்கையிலே மதில் இல்லாவிட்டால் நிந்தை வரும். மதில் இல்லாவிட்டால் நிந்தைக்கு சொந்தக்காரராய் மாறுவோம். ரட்சிப்பாகிய மதில், ஞானஸ்நானத்தில் தேவனோடு செய்த உடன்படிக்கை ஆகிய மதில், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற அந்த அபிஷேகம் நமக்கு ஒரு மதிலை போல் இருக்கிறது. பரிசுத்தவான்களின் ஐக்கியம் நமக்கு மதில் போல் இருக்கிறது. ஜெப ஜீவியம் மதில் போல் இருக்கிறது. இவையெல்லாம் எப்படி இருக்கிறது? இடிந்து கிடக்கிறதா? சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறதா? இல்லாவிட்டால் நிந்தைக்குள்ளாய் நாம் மாறி இருக்கிறோமா? இதை நாம் கண்டுபிடிப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதை கண்டுபிடித்து ஜீவியத்தை நாம் சரிப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வேதத்தில் அநேகர் மதில்களை கட்டினார்கள். நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 25 அதிகாரம் 26 வசனத்திலே, Proverbs chapter 25 verse 26, அங்கே படிக்கும்போது, தன் ஆவி அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். மதில் இடிந்து கிடக்கிற பாழான பட்டணம். நல்ல ஒரு வார்த்தை. ஆவி அடக்க முடியாதவன் மதில் இடிந்தவனாயிருக்கிறான். எல்லா சுத்த வல்லமைகளும், நாய்களும் பேய்களும் மனுஷரும் எல்லாரும் ஏறி வருவாங்க. மதில் இடிந்த மனுஷரை போல் அல்ல. மதில் அரணான பட்டணங்களாய், மதிலிடப்பட்டு உயர்ந்த மதிலிடப்பட்டு பாதுகாப்பான பட்டணங்களாய், சத்துரு உட்பிரவேசியாத பட்டணங்களாய் நீங்களும் நானும் மாறணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலே மதில்களை கட்டினவர்களை தேவன் ஆசீர்வதித்த ஒரு 3 காரியத்தை நான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். எசேக்கியா இடிந்து போன மதில்களை கட்டினார். அவரை கர்த்தர் ஆதரித்து நடத்தினார் என்று படிக்கிறோம். ஆதரித்து நடத்தினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இடிந்து போன மதில்கள் எல்லாம் எருசலேமிலே எசேக்கியா ராஜா எடுத்து கட்டினார். அதனாலே தேவன் அவரை ஆதரித்து நடத்தினார் என்று படிக்கிறோம். நம்முடைய ஜீவியத்தில் மதில்களை கட்டுவோமானால் நம்மையும் கர்த்தர் ஆதரித்து நடத்த போதுமானவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகம புஸ்தகம் 2 Chronicles chapter 32 verse 5, 32:5. அவன் திடங்கொண்டு இடிந்து போன மதிலையெல்லாம் கட்டி அவைகளையும் வெளியில் உள்ள மற்ற மதில்களையும் கொத்தளங்கள் மட்டும் உயர்த்தி தாவீது நகரத்தின் கோட்டையை பலப்படுத்தி திரளான ஆயுதங்களையும் கேடகங்களையும் பண்ணி ஜனத்தின் மேல் படைத்தளர் வைத்து அவர்களை நகர வாசலின் வீதியிலே தன்னண்டையிலே கூடி வர செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசிரிய ராஜாவுக்கு அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்சபயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவளை தேற்றினான். யூதா ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன வார்த்தைகளை ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அசிரியா ராஜா சன்னகரிப் விரோதமாய் வருகிறான். எந்த தேவன் எங்களுடைய கைக்கு தப்புவிக்க முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயங்கரமாய் நிந்திக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே தைரியப்படுத்துகிறார். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர் அதிகம். அவர்களோடு இருக்கிறது மாம்ச பலம், நம்மோடு இருக்கிறவர் சேனைகளின் கர்த்தர். ஜனங்களை தைரியப்படுத்தினான், திடப்படுத்தினான். ஜனங்களை திடப்படுத்தினது, தைரியப்படுத்தினது மாத்திரமல்ல, கர்த்தரை நோக்கி அவன் அபயமிட்டான் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 21வது வசனத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நோக்கி அவர்கள் அபயமிட்டார். 20ஆம் வசனம், 21ஆம் வசனம், 2 நாளாகவும் 32ஆம் அதிகாரம். இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார்.
அலங்கத்தை கட்டினது மாத்திரமல்ல, தேவனை நோக்கி அபயமிட்டான், கூப்பிட்டான், கதறினான், தேவனே என்று கூப்பிட்டான். கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அதோடு மாத்திரமல்ல, 22ஆம் வசனத்திலே 2 Chronicles chapter 32 verse 22, இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசிரியருடைய ராஜாவாகிய சனகரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். உங்க ஜீவியத்தில், என் ஜீவியத்தில் இடிந்து கிடக்கிற மதிலை கட்டுவோமானால் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆதரித்து நடத்துகிற தேவனாயிருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆதரவு உங்களுக்கு எனக்கு வேண்டுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் அழகாய் சொல்லுகிறது. யாக்கோபு தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். ஆதியாகம புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது முற்பிதாவாகிய யாக்கோபு இவ்விதமாய் சொல்லுகிறார். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, Genesis 48 verse 15 and 16, அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாவாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், என்னை எல்லா தீங்குக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது சொல்லுகிறார், ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்ட தேவன், பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன். எசேக்கியா அலங்கத்தை கட்டினான். தேவன் அவனை ஆதரித்து சத்துருக்களுக்கு விலக்கி, எல்லா மனுஷருடைய பொல்லாப்பு மனுஷருடைய கைக்கு விலக்கி ஆதரித்து நடத்தின கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு என்னோடு பேசுகிறார். யாக்கோபை பிறந்த நாள் முதல் இதுவரைக்கும் யோசேப்பின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் ஆதரித்தவர் உங்களை என்னையும் ஆதரித்து நடத்துவார். அப்போஸ்தலர் நடபடிகள் 13:18 இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷமாய் வனாந்தரத்தில் ஆதரித்தவர் உங்களை என்னையும் ஆதரித்து நடத்துவேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, நான் மதில்தான், அவள் மதிலானால் அவள் மேல் வெள்ளி கோட்டையை கட்டுவோம், அவள் கதவானால் கேதுரு பலகைகளை இணைப்போம். அவள் சொல்லுகிறாள், நான் மதில்தான். உங்களுக்குள்ள எனக்குள்ள அந்த தைரியம் வரட்டும். ரட்சிப்பு என்கிற மதில், உடன்படிக்கை என்கிற ஞானஸ்நானத்தில் செய்த உடன்படிக்கை என்கிற மதில், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட மதில், பரிசுத்தவான் ஐக்கியத்தில் சபையில வைத்திருக்கிற அந்த மதிலை காத்துக்கொள்வோம். ஜெபமாகிய மதிலை காத்துக்கொள்வோம். அது இடிக்கப்பட இடம் கூடாது இருப்போம். அது இடிக்கப்பட்டால் நிந்தைக்குள்ளாகும். நிந்தை மாறுவது மாத்திரமல்ல, உன்னையும் என்னையும் ஆதரித்து கர்த்தர் நடத்துவார். இரண்டாவதாக, உசியா ராஜா, அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனை குறித்து படிக்கும் போது அவன் கோபுரங்களை அலங்கங்களை கட்டினதை குறித்து 26ஆம் அதிகாரம் 2 நாளாகம புஸ்தகத்திலே நமக்கு வாசிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 9ஆம் 10ஆம் வசனம், 2 Chronicles chapter 26 verse 9 and 10. உசியா எருசலேமிலே மூலை வாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்க கோடிகளின் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவன் வெள்ளாண்மை பிரியனாயிருந்தான் என்று 10வது வசனத்திலேயும் நாம் படிக்கிறோம். 15வது வசனத்தில் படிக்கும்போது, கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதுக்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த இயந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே உசியா ராஜாவை குறித்து படிக்கிறோம். மூலை வாசலை, பள்ளத்தாக்கின் வாசலை, அலங்க கோடிகளை கட்டினான். மூலை வாசலின் மேலும் பள்ளத்தாக்கின் வாசல் மேலும் உயர்ந்த மதிலை கட்டி அலங்க கோடிகளை கட்டி கோபுரங்களை உண்டாக்கினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆயுதங்களை சேர்த்து வைத்தான். எருசலேமின் மதிலை கட்டின உசியாவுக்கு அருமையான ஒரு வார்த்தை 15ஆம் வசனத்திலே
அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. ஆதரவு எசேக்கியா ராஜாவுக்கு, உசியா ராஜாவுக்கு அனுகூலம் கிடைத்தது. உங்க வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பிரதிகூலங்கள் மாறி அனுகூலங்கள் உண்டாவதற்கு நீங்களும் நானும் கோபுரத்தை கட்டுவோம், அலங்கத்தை கட்டுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஜீவியத்தை சரிப்படுத்துவோம். தேவன் நமக்கு இரக்கம் செய்வார், நமக்கு தயவை செய்வார், அனுகூலத்தை செய்வார். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 2 நாளாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, 2 Chronicles chapter 30 verse 20 அங்கே படிக்கும்போது, கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு அவனுக்கு அனுகூலம் செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உசியா ராஜாவுக்கு மட்டுமல்ல, எசேக்கியாவுடைய விண்ணப்பத்தை கேட்டு அனுகூலம் செய்தார். ஆச்சரியமான அனுகூலம். உன் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற அனுகூலம், உன் விண்ணப்பத்தை கேட்டு உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற அனுகூலம் வேண்டுமானால் நீங்கள் நானும் அலங்க கோடிகளை, இடிந்து கிடக்கிற மதில்களை, தகர்ந்து கிடக்கிற மதில்களை கட்டி எழுப்புகிற மனுஷராய் மாறுவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நிந்தைக்குள்ளாகாதபடி அலங்கத்தை கட்டுவோம். எசேக்கியா அலங்கத்தை கட்டினான், ஆதரித்து கர்த்தர் நடத்தினார். சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் தலை உயர்த்தினார். உசியா அலங்கத்தை கட்டினான், அவனை கர்த்தர் ஆச்சரியமான அனுகூலங்களை செய்தார். 118ஆம் சங்கீதத்திலே 7வது வசனத்திலே நான் வாசிக்கும் போது, Psalms 118 verse 7 அங்கே வாசிக்கும் போது கர்த்தர் விதமாய் சொல்லுகிறதை நமக்கு வாசிக்க முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் மத்தியிலேயும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். சத்துருக்களுக்கு சரி கட்டுதலை காண வேண்டுமானால், உன் சத்துருக்குன்பாய் உன் தலை உயர்த்தப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய அனுகூலம் தேவை, தேவனுடைய அனுகூலம் தேவை. விண்ணப்பத்தை கேட்க வேண்டுமானால் கர்த்தருடைய அனுகூலம் தேவை. இதுவே அனுக்கிரக காலம். இந்த அனுகூலத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் வாசலை கட்டுகிறவனுக்கு அனுசாரியாய் அனுகூலமாய் இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது, அனுகூலமான கதவை கர்த்தர் எனக்கு திறந்திருக்கிறார், அனுகூலமான கதவை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார், எனக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற அனுகூலத்தை எனக்கு தந்திருக்கிறார். புதிய ஊழியம் வேண்டுமானால், புதிய வாசல் திறக்கப்பட வேண்டுமானால், அனுகூலங்கள் வேண்டுமானால் நம்முடைய ஜீவியமாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அலங்கத்தை கட்டுவோம். கடைசியாக ஆசாவை குறித்து, ஆசா ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒரு 2 நாளாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே 2 Chronicles chapter 14 verse 6 and 7 அங்க படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் அலங்கத்தை கட்டினதை குறித்து படிக்கிறோம். கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையாய் இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால்கள் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றி நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். உனக்கும் எனக்கும் கர்த்தர் அனுகூலம் கிடைக்க பண்ண வேண்டுமானால், ஆதரவு கிடைக்க பண்ண வேண்டுமானால், இங்கே அமெரிக்கை என்று படிக்கிறோம். தேசம் அமர்ந்திருந்தது, தேசம் அமெரிக்கையாயிருந்தது. அவர்கள் அலங்கத்தை கட்டினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணினார். இப்பொழுது ஒரு யுத்தம் வருகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். 2 Chronicles chapter 14 verse 14 கேராரின் சுற்றுப்பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டானது. அந்த பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்கள். அவர் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது, மிகுதியான கொள்ளை அவர்கள் அகப்பட்டது. மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினார்களாம். உன் சத்துருக்கள் தலையெடுக்காதபடி உனக்கு கர்த்தர் அனுகூலமாய் உன்னை ஆதரித்து
அமெரிக்கை இளைப்பாறுதலை கட்டளையிட்டு உங்களை என்னை கர்த்தர் நடத்துவார். நம்முடைய அலங்கங்களை சரிப்படுத்துவோம், கோபுரங்களை கட்டுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அலங்கத்தை சீர்படுத்துவோம். இடிந்து கிடக்கிற அலங்கத்தை சரிப்படுத்துவோமானால் மதில்கள் எழுப்பிக்கப்படும் நாள் வரும். ரீபில்ட் பண்ணுகிற நாள் இதுதான். மீக அதை தான் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய அலங்கத்தை கட்டுவோம். நம்முடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திர வாசல்களை கட்டுவோம். இடிந்து கிடக்கிற ஜெப ஜீவியத்தை கட்டுவோம். பொருத்தனையின் ஜீவியத்தை கட்டுவோம். கர்த்தர் நம்மை ஆதரித்து நடத்துவார். அனுகூலமான ஆச்சரியமான அனுகூலத்தை உண்டு பண்ணுவார். அமெரிக்கையை கட்டளையிடுவார். மீண்டும் அந்த வார்த்தை சொல்லுகிறேன். அனுகூலம் உண்டு பண்ணுவார், அமெரிக்கை உண்டு பண்ணுவார், ஆதரித்து நடத்துவார். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆதரித்து நடத்தும்படியார், அனுகூலம் உண்டு பண்ணும்படியார், கர்த்தர் ஸ்தோத்திர அமெரிக்கை உண்டு பண்ணும்படியாய் அலங்கத்தை கட்டுகிற மனுஷராய் மாறுவோம். நிந்தைக்குள்ளாகாதபடிக்கு அலங்கத்தை கட்டுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு தந்திருக்கிற இந்த கிருபைக்காக நன்றி. இந்த நாட்களிலே கர்த்தாவே, புறஜாதிகளுக்குள்ளே உங்களை நிந்தையாய் வைக்காமல் என்று வாக்கு பண்ணி அதோடு பேசிக் கொண்டிருக்கிறீர். நாங்கள் நிந்தைக்குள்ளாகாதபடிக்கு அலங்கத்தை கட்டுகிறவர்களா எசேக்கியாவை போல ஆண்டவரே, கர்த்தர் எங்களை ஆதரித்து நடத்தும்படி, சத்துருடைய முகம் வெட்கப்பட்டு போகும்படி, செத்த முகமாய் சத்துரு திரும்பும்படிக்கு அலங்கத்தை கட்டி தேவனின் மேல் அபயமிட, தேவனை நோக்கி அபயமிட எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களை ஆதரித்து நடத்தும். ஆண்டவரே, உசியாவை போல அலங்கத்தை நாங்கள் கட்டி ஆண்டவரே அதிசயமான ஆச்சரியமான அனுகூலத்தை பெற்றுக்கொள்கிற மனுஷராய் மாற்றும். ஆசாவை போல அமைதி உண்டாகிற நாட்களிலே அமைதியையும் ஆண்டவரே கர்த்தராவே நாங்கள் அமைதியையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் ஜெயத்தின் மேல் ஜெயமும் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நாங்கள் கட்டுகிறவர்களாய் எங்களை மாற்றும். இடித்து போடல்ல, ஊன்ற கட்டி எங்கள் அலங்கங்களை கட்டி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவிச்சு. அமெரிக்கை எங்களுக்குள்ள உண்டாவதாக. பயங்கரம் கர்த்தரால் உண்டாகிற பயங்கரம் எங்கள் சத்துருக்களுக்கு உண்டாவதாக. கர்த்தர் எங்களை கட்டும் போது ஆசீர்வதித்து எங்களை நடத்தும். கிருபை தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.